செருப்பு களத்தில் தேங்காய் ஆண்டவரே ஆண்டவர் இல்லைல்ல மாடசாமியே. ஏய் எப்படியோ ஒரு வழியாக ட்ரிப்ப ஆளு எண்ணத்தில் சுத்த வண்டியை சுத்துச்சுன்னா எல்லாத்தையும் சேர்த்து சுத்த 100 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். சுத்துன்னு சுத்தான் வெடிச்சிட்டு அவ்வளோதான். ட்ரிப் கன்ஃபார்ம். கிளம்புங்கப்பா. அப்படியா? இந்த உடனே காந்துடுறேன். கிளம்பிட்டா கேப்டன் கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட் எனக்கு அதனால லீவ் வரும். இதோட அவ்வளோதான். அடுத்த ட்ரிப்லாம் யோசிக்கப்படாது. பரவாயில்லண்ணே கோழி ஒரு வழியா தேங்காய் கரெக்டாக உடச்சிருக்கேப்பா. செருப்பு போட்டு உடச்ச மாதிரி. அரவிந்தா இல்ல மகேந்திராக்கு சொல்லிடு. ஆமா ஆமா புது வண்டி எப்படி இருக்க? நீதான் பக்கத்து வீட்டு மாலா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியாமே, நீ தெரியாதுன்னு நினைச்சியா? அது நான் இல்ல பரமேஷ். அது ஒன்ன கட்டா வெறி கொண்டு கட்டிக்கிட்டானோ. இது வரைக்கும் நான் பண்ண சவாரி எல்லாம் ஆக்சிடென்டே முடிஞ்சிருக்கு. தண்ணி லாரியில மோதி தண்ணி லாரி டிரைவர் செத்துருவான், இல்லன்னா என்ன வச்சு ஓட்டி போற ஆட்டோ டிரைவர் செத்துருவான். சில நேரத்துல 3 பேருமே செத்துருவாங்க, நான் மட்டும் போயிட்டு நேரம் பார்த்து வண்டியில மோதி லாரி 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 ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராஜா காமச்சு அந்த செருப்பாட்டி. தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது. ஆண்டவா, நெருங்கிட்டாங்க நெருங்கிட்டாங்க. பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. இல்ல விடிஞ்சிட்டு ஆனா நம்ம போகக்கூடிய இடம் வர்றது தெரியுமா? ஏலே ஏலே விடிஞ்சிட்டு ஆனா நம்ம போகக்கூடிய இடம் இன்னும் வரல. ஐயோ படுத்துறானே சுதாகர். என்ன வலி வலிக்கு ஏக்கு அழுவுத அழுவுத ஏக்கு மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. விடிஞ்சே போச்சே.